ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வைரலாக இருந்திருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தன் அன்பில் மகேஷ் அண்ணா கூட ஃபோட்டோ எடுத்த ஒரு இமேஜஸோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு தவறுதலான ஒரு அறிவுரையை வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒன்று போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். முக்கியமாக இந்த ஸ்கூல் எங்கன்னா சென்னையில் இருக்கிற அசோக் நகரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தனை வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க இருக்கிற அந்த ஸ்கூலில் அவன் வந்து பேச ஆரம்பித்ததில் ஒரு மூட நம்பிக்கையான பல விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கு அவன் எக்ஸாக்டாக என்ன சொன்னான் அப்படின்னாக்கா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க இந்த ஜென்மத்தில், உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, நீங்கள் ஏழையாக பிறக்கிறீங்க, உங்களை சுற்றி யாராச்சும் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு பாவத்தை பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவங்க இதை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃபே இல்லாத மூட நம்பிக்கையை அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவுரையாக கொடுக்குறான். இது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் இதை அகைன்ஸ்டாக வந்துட்டு அவனுக்கு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பேசுகிறது தப்பு, இது ஸ்கூலு, நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் பேசுகிற மாதிரியோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற மாதிரி இங்கே பேசாதீங்க. குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க, பல தலைவர்கள் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு பாடத்தை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான பல வழிமுறைகளை வந்துட்டு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதை தாண்டி நீங்கள் மூட நம்பிக்கையை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஒரு டீச்சர் வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அந்த எதிர்த்து கேள்வி கேட்டதில் இந்த மகாவிஷ்ணுவுக்கு வந்துட்டு ஒரு ஈகோ பிரச்சனை அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. இந்த பஞ்சாயத்தில் இப்போ ரீசண்டாக வந்துட்டு அன்பில் மகேஷ் அண்ணா எஜுகேஷனல் மினிஸ்டருக்கால அவர் இன்வால்வ் ஆகுறாரு. அவர் இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் பல பேர் வந்துட்டு ரிசைன் சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணி ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட சிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த பிரச்சனை டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறாரு. அதில் இன்வால்வ் ஆகி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதில் பேச வரவங்க யாராக இருந்தாலும் அது என்ன பேசணும் அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமா ரூல்ஸுன்றது நாங்கள் கொண்டு வர போகிறோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப சீக்கிரத்தில் அப்ளிகபிள் ஆக போகுது. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமே இது பொருந்தும். அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லா ஸ்கூலுக்குமே இது அப்ளிகபிளாக ஆக போகுது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன அந்த புது ரூல்ஸ் வர போகுது எல்லா ஸ்கூல்ஸுக்கும், அதை தாண்டி இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவன் யார், எதுக்காக ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசணுன்றதுக்கான அவசியம் என்ன இருக்குது, முதல்ல இவனை யார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா, அதுக்கப்புறமா அன்பில் மகேஷ் அண்ணா வந்துட்டு என்ன பண்ணார், இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன கொடுத்தாரு அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வெறும் வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்தது இந்த ஒரு சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அப்படின்றது பார்த்தலாம். ஸோ நீங்களும் நம்ம ஊரில் நடக்கிறதோ இல்லை உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் இதே போல் ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. அப்போ தான் நீங்களும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப எளிமையாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த மகாவிஷ்ணு அப்படின்றது பார்க்கும்போது இவருக்கு ஒரு 30 வயசு அப்படின்றது ஆகுது. இவர் பேசிக்காக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னாக்கா இவர் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற ஒரு ஆளாக இருக்கார். ஸோ இதனால் அவர் ஒரு யூடியூப் சேனலுமே அவர் வச்சுருக்காரு. ஸோ அந்த யூடியூப் சேனல் மூலயமா வந்துட்டு அந்த அவரோட ஆன்மீகத்தை பற்றி வந்துட்டு யூடியூப் வீடியோஸாக போடுவார். அதனால் பல பேர்னால ஈர்க்கப்பட்டவர் அப்படின்றதுமே சொல்லலாம் இந்த மகாவிஷ்ணு. சரி, இதனால் வந்துட்டு அவர் 2021 இந்த ஒரு ஆன்மீக பேச்சினால் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறார். அதுதான் பரம்பொருள் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ட்ரஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் 2021 அவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா 3 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய கண்ட்ரீஸில் வந்துட்டு 5 பிரான்ச்சஸை வந்துட்டு திறந்துட்டார். அந்த மிகப்பெரிய கண்ட்ரீஸில் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு அவரோட ஃபவுண்டேஷன்ஸை பயங்கரமாக வளர்த்து இருக்கார். ஸோ இவர் ஆரம்பத்தில் இருந்தே ஆன்மீகவாதியா அப்படின்றது கேட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இல்லை. இவர் முதல்ல
ஸ்டாண்டப் கமெடியனாக இருந்திருக்காரு. ஸோ சன் டிவியில் எல்லாமே வந்துட்டு நிறைய ஷோஸ் எல்லாமே இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த ஆன்மீகத்தில் உள்ள இறங்கி ஏதோ அவர் ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட தொடர்ச்சியாக இவர் வந்துட்டு இந்த 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணார்ல, ஸோ அதனால் இவர் எப்போயுமே ஒரு ஃபாரின் ட்ரிப்லேயே தான் இருந்திருப்பார். ஸோ இவரோட பேச்சை கேட்கறதுக்காக இவரோட ஷோவோட டிக்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் இவரோட ஷோவோட டிக்கெட்டை வந்துட்டு விற்பனை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு மாறுதல்ன்றது இருக்கும், டிஃப்ரென்ஸுன்றது இருக்கும், டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த மகாவிஷ்ணுவோட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இவர் வந்துட்டு எப்படி இப்போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த அசோக் நகரில் செயல்படுற இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் அப்படின்றது இன்ன வரைக்கும் டீட்டெயிலுன்றது இல்லை. பட் இவரை யார் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணது அப்படின்றது பார்த்தோன்னா இந்த அசோக் நகர் ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் தான். ஸோ அந்த பிரின்சிபல் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மகாவிஷ்ணுவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கோம், அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேபி அந்த பிரின்சிபல் மகாவிஷ்ணுவோட பேச்சு வேறு எங்கேயாவது கேட்டு அவங்களுக்கு அது ரொம்ப ஈர்த்து போய் ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்களா இல்லையான்றது தெரியல. பட் இது ஸ்கூலோட பிரின்சிபல் மூலியமாக தான் இவர் வந்துட்டு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி நேற்றும் நடந்தது இல்லைங்க, இது நடந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. பட் இன்றைக்கி அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பூமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடந்ததுன்னா இந்த பிரின்சிபல் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது இந்த மாதிரி மகாவிஷ்ணு வந்துட்டு பேச போகிறாருன்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு கேட்டிருக்காரு இந்த மாதிரி எதை பற்றி பேசுகிறது அப்படின்றது கேட்டிருக்காரு. அதுக்கு பிரின்சிபல் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்டேஜில் வந்து நின்று ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுமே கொடுக்க ஆரம்பித்த இவர் அப்படியே போக 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 ஆன்மீகத்துக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆன்மீகத்துக்குள்ளே பேச ஆரம்பிக்கும் போது அப்போவுமே அங்கே இருக்கிற பசங்க இதை பற்றி எதுவுமே பெருசாக தெரியாமல் கைத்தட்டலாக ஒரு ஆரவாரத்தோடவே இருந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு உணர்ச்சி வாசப்பட்ட இந்த ஒரு மகாவிஷ்ணு வந்துட்டு திடீர்னு ஒரு லூஸ் டாக் ஒன்று விடுறாரு. எதை பற்றி அப்படின்னாக்கா, நம்ம இப்போ இந்த ஒரு சொந்த வீடு இல்லை, நம்ம வந்து ஏழையாக பிறந்திருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராச்சும் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு போன ஜென்மத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை பண்ணியிருக்காங்க. அந்த பாவம் பண்ணதுனால இந்த ஜென்மத்தில் அவங்க வந்துட்டு ஏழையாக பிறக்கிறாங்க, காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நோய் வச்சு இருந்து கஷ்டப்படுறாங்க, அதே போல் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா ஸ்டேஜுக்கு கீழே ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் தான் வந்து சங்கர். ஸோ அவங்க வந்து திடீர்னு ஒரு எழுந்து ஸ்டேஜுக்கு கீழே இருந்து எழுந்து அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு வந்துட்டு நீங்கள் பசங்கக்கிட்ட ஒரு வாழ்க்கையில் முன்னேறது எப்படி, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பற்றி பேசுங்க, பல தலைவர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி பேசுங்க. பட் இந்த மூட நம்பிக்கையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இங்கே இல்லை, அதுக்கான மேடையுமே இது இல்லை. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு தேவைப்படுற என்ன விஷயமோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்க அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஸோ இதனால் அவருக்கு ஈகோ வந்துட்டு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிருக்கு மகாவிஷ்ணுக்கு. ஸோ அதனால் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு ஸ்டேஜில் இருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நான் பசங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதை தான் நான் சொல்லித்தரேன், ஸோ அதை பற்றி கேட்கறதுக்கு நீங்கள் யார் அப்படின்றது இவர் ஒரு சத்தம் போட்டு பேச, அதே போல் ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிற அந்த தமிழ் டீச்சர் வந்துட்டு அவருமே வந்துட்டு நீங்கள் பேசுறது தப்புன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் போயிருக்கு. ஸோ இன்வைட் பண்ண பிரின்சிபல் வந்துட்டு மகாவிஷ்ணு வந்துட்டு கையை பிடிச்சி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவர் பிளைண்ட்லி சேலஞ்சடு, ஸோ விஷுவல் சேலஞ்சடு பர்சனு, ஸோ அதனால் வந்துட்டு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் மகாவிஷ்ணுவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்படி எல்லாம் முன்னாடி என்னை கேள்வி கேட்கலாம் இவ்வளோ சத்தமாக, அவர் அந்த மாதிரி கேட்டேன்னா நானும் பதில் வந்துட்டு அவ்வளோ சத்தமாக தான் சொல்வேன்னு சொல்லி திரும்பி மகாவிஷ்ணு வந்துட்டு ட்ரிகர் ஆகுறாரு, ஸோ ஈகோனால். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிற அந்த தமிழ் டீச்சராக மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சீஃப் கெஸ்ட் எதுவும் கேட்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் அந்த டீச்சரை வந்துட்டு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பேசிக்லி அவர் வந்துட்டு ஒரு விஷுவல் சேலஞ்சர், ஓகேங்களா, சங்கர் அப்படின்றவர். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்போவே போன வாரத்துலேயே முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த ஒரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்ல போகிற இந்த மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேசின அந்த ஸ்பீச் ஸ்கூலில் பேசினார்ல,
ஸோ ஆரவாரமாக பசங்க வந்து என்ஜாய் பண்ண விஷயங்கள் எல்லாமே அங்கங்கே அப்படியே கட் பண்ணி ஒரு வீடியோவாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அது அவரோட யூடியூப்பில் அப்லோடு பண்ணிடுறார். அவர் அப்லோடு பண்ண அடுத்த நாள் இது பயங்கரமாக நேற்று வந்துட்டு வைரலாக ஆக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னாக்கா, மகாவிஷ்ணு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கையான சில விஷயங்களை வந்துட்டு பேசி இருக்காரு. இது எந்த வகையில் வந்துட்டு சரியான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி பல கட்சிகள் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து மகாவிஷ்ணுக்கு அகேன்ஸ்டாக மாறுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அடுத்தது அன்பில் மகேஷன் ஆக போகுது, எஜுகேஷனல் மினிஸ்டருக்கு போகுது. ஸோ அவர் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லித்தரதை விட்டுட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கையான ஒரு விஷயங்கள் சொல்லித்தரதுனால அந்த குழந்தைகள் மனசில் ஒரு விதைன்றது ஒன்று முளைக்குது. என்ன அப்படின்னாக்கா, யாரெல்லாம் சொந்த வீடு இல்லையோ, யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பணத்துக்கு கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்காங்களோ, அவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க விதையாக போட்டிருக்காங்க அவங்களோட மனசில். இது ரொம்பவே ஒரு தப்பான செயல் அப்படின்னு சொல்லி அவர் சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது ஸ்டாலின் ஐயாவுக்குமே இந்த விஷயம் போனதுக்கப்புறமா அவர் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமே இந்த ஒரு முன்னுதாரணமாக வந்துட்டு பேசி இருக்கிற இந்த மகாவிஷ்ணுவை வந்துட்டு சட்டப்படி வந்துட்டு நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எதுவாக நடந்தாலுமே யாரை பேச வைக்கிறோம், அவர் என்ன மாதிரி பேசணும், என்ன ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குன்னு சொல்லி இன்னும் சட்டங்கள் வந்துட்டு தீவிரமாக்கப்படும். அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு இது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதோட அப்டேட் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் ஐயாவும் இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதை பேசினதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அன்பில் மகேஷ் அண்ணா வந்துட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அசோக் நகர் ஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு திரும்பி அதே ஸ்டேஜுக்கு போகிறாரு. அந்த ஸ்டேஜில் நின்று இந்த மகாவிஷ்ணுவை எதிர்த்து கேள்வி கேட்டார்ல தமிழ் டீச்சர் சங்கர், அவரை வந்துட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஒன்று பண்ணி விஷயம்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு அந்த மகாவிஷ்ணு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறான்னு தெரிஞ்சு நீங்கள் டக்குன்னு எழுந்து உங்களோட எதிர்ப்பை காமிச்சிங்கல்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். இப்போ நீங்கள் அந்த மகாவிஷ்ணுவை வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷனை வந்துட்டு அந்த தமிழ் டீச்சர் கிட்ட கேட்குறாங்க, சங்கர்கிட்ட. அதுக்கு அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, மன்னிப்போம் மறப்போம், அவரை விட்டுருங்க, தெரியாமல் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷுவல் சேலஞ்சராக இருக்கிற அந்த தமிழ் டீச்சரே வந்துட்டு விட்டுட்டார். இருந்தாலும் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இல்லை இது என் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்கூலு, என்னோட டீச்சரை வந்துட்டு அவர் அசிங்கப்படுத்தியிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அதனால் இந்த ஒரு மகாவிஷ்ணுவை வந்துட்டு எங்கே இருந்தாலும் அரெஸ்ட் செய்யப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காரு. ஸோ இவர் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன நடக்குதுன்னா, மகாவிஷ்ணு அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். எங்கே போனார்னே தெரியல, இன்னும் வரைக்கும் தேடப்பட்டு இருக்காங்க. சரி, இந்த மகாவிஷ்ணுவை இன்வைட் பண்ண அந்த ஒரு அசோக் நகர் கவர்மெண்ட் ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மகாவிஷ்ணுவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவர் இந்த ஒரு முன் உதாரணத்தை சொன்னதுனால அவருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்றதும் உங்களோட கருத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் நேற்றுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு வைரலாக போய்கிட்டு இருந்த ஒரு ஸ்கூல் பிரச்சனை தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இதை பற்றி என்ன விஷயம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களுமே எளிமையாக புரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.